இங்கே இட்லி கடை போட்டுட்டு இருக்காங்களே அவங்க பேர் காந்தா, அது பக்கத்தில் இருக்கிறது அவங்க ஃப்ரெண்டு ருக்கு. இவங்க வந்து நல்லா சமைப்பாங்க. ஆனால் என்ன, இவங்க எந்த கடை போட்டாலும் இவங்க நாத்தனார் வந்து அதில் ஏதாச்சும் குழப்பம் பண்ணி அந்த கடையை காலி பண்ணுறதையே வேலையாக வச்சுன்னு இருப்பாங்க. நாத்தனாருக்கும் இவங்களுக்கும் ஆகவே ஆகாது. அவங்க நாத்தனார் பேர் தங்கமயில். ஆனால் பண்ணுறதெல்லாம் கேவலமான வேலை தான் பண்ணுவாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்களோ பார்க்கலாம். இட்லி சுட்டுட்டு இருக்காங்க, தோசை சுட்டு வச்சுருக்காங்க, இட்லி சட்னி சாம்பார் எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. இந்த ருக்கு எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே, ஆளையே காணோம். கஸ்டமர் வர டைம்ல இவ எங்க போனான்னு தெரியலையே. ஒரு ஃபோன் பண்ணியாச்சும் கேட்கலாமா? நீ ஃபோனும் பண்ண வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம், நானே வந்துட்டேன். இங்க பாரு என்ன இது என்னடி புதுசா பேண்ட் சட்டையெல்லாம் போட்டுட்டு வந்து நிக்கிற? காலையில சாரி கட்டியிருந்த என் கூட நின்று நின்ற, இப்போ என்ன அதுக்குள்ள போய் ட்ரெஸ் மாத்தின்னு வந்துட்டுக்கிற? ஏக்கா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்பெல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல்லாம் இப்படி பேண்ட் சட்டை போட்டுருந்தாதான் கஸ்டமர் வராங்க சாப்பிட்றதுக்கு. அதனால தான் நானும் போயிட்டு வீட்டில் போய் ட்ரெஸ் மாத்தின்னு வந்துட்டேன். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏண்டி அது பெரிய பெரிய ஹோட்டலு, அவங்க பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்காங்க, அதுக்காக அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க. நம்ம சின்ன இட்லி கடை தானே வச்சிருக்கோம் ரோட்டோரமா, இதுக்கு எதுக்குடி இந்த செலவெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற? ஏக்கா இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைக்கா. இப்படியாச்சும் போட்டுக்கிறேனே விடங்கா. ஓ இப்படி ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கு இட்லி கடை ஒரு சாக்கு. நடத்து நடத்து. சரி சரி, நான் என்ன பண்ணணும் சொல்லு. இட்லி எல்லாம் சுட்டுட்டு இருக்கிற, ஒரு ஈடு இட்லியும் வெந்துன்னு இருக்கு, சட்னி சாம்பார் எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு. கஸ்டமர் மட்டும் தான் வரணும். மணி 7 ஆகுது, 8 மணிக்கு மேலே தான் எல்லாரும் வருவாங்க. நான் எல்லாத்தையும் பிளேட்டெல்லாம் எடுத்து ரெடியாக வைக்கிறேன். ருக்கு அது விடு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுடி. இன்னைக்கு என் நாத்தனார் ஏதாச்சும் பண்ணுவாளோன்னுட்டு மாமியார் கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ஆனால் இருந்தாலும் இவ ஏதாச்சும் பண்ணுவாளே. ஏற்கனவே சமோசா கடையை காலி பண்ணிட்டா, இப்போ இட்லி கடை போட்டிருக்கேன். இதுக்கு ஏதாச்சும் பிளான் பண்ணின்னு வருவாளேடி. இன்னைக்கு அவள் வரட்டும், இந்த கொல்லிக்கட்டை எடுத்து அவள் வாயிலே வச்சிடுறேன் நான். எதுவும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன். சரி உங்கள் மாமியார் எங்க? அவங்க இருந்தால் தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். அவளை ஏதாச்சும் திட்டுவாங்க, ஏதாச்சும் சொல்லுவாங்க வந்தால் கூட. நானும் அவங்கள தாண்டி எதிர்பார்த்துன்னு இருக்கிறேன். பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் வர சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். சரி சரி, நான் போய் எல்லாத்துலேயும் உப்பு காரம் எல்லாம் இருக்குதான்னு செக் பண்ணுறேன். நீ இந்த இட்லி ஈடு ஊற்றிட்டு தோசை ஊற்றுனா அப்புறமா கஸ்டமர் வந்ததுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். எல்லாத்துலேயும் சட்னி சாம்பார் எல்லாத்துலேயும் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதுக்கா. இனிமேல் கஸ்டமர் வர வேண்டியதான், நம்ம கொடுக்க வேண்டியதான். எக்கா தூரத்தில் பாரு, அங்கேருந்து வரது உன் நாத்தனார் மாதிரியே இருக்குது. அடியே என்னடி சொல்கிற? இப்போ தானடி இட்லி ஊற்றி வச்சிருக்கேன், இன்னும் ஒருத்தர் கூட வரலையடி. இப்போவே வந்துட்டாளா? எங்கடி வரா? அக்கா சும்மா சொன்ன, அதுக்கே இப்படி பயப்படுற உன் நாத்தனாருக்கு? அவ்வளோ பயமா? சும்மா சொன்னியா? நானே பயத்தில் உட்காந்து இருக்கிறேன். அவள் ஏதாச்சும் இன்னைக்கு வந்து ஏதாச்சும் பண்ணிடுவாளோன்ட்டு. இதில் நீ வேற என்ன வெறுப்பேத்திரியாடி? சரி சரி சும்மா தான் சொன்னேன், அதுக்கே இந்த பயம் பயப்படுறேன். எம்மாடி இட்லி எல்லாம் ஊற்றிட்டியா? எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? மணி ஆகுது, எல்லாரும் வர நேரம். எல்லாம் ஊற்றியாச்சு அத்தை, எல்லாம் ஊற்றி வச்சுட்டுக்கிறேன். ரெடியாக தான் இருக்குது அத்தை. நீங்கள் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டிங்களா? பசங்களாம் ஸ்கூலுக்கு கிளம்பிச்சிங்கம்மா அவங்க அப்பா கூட. இப்போதான் அனுப்பிச்சு வச்சுட்டு வரேன். சரி நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்கலான்னு வந்தேன் நான். அதான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டுக்கிறேன். இட்லி ஊற்றிட்டுக்கிறேன், சட்னி சாம்பார் எல்லாம் வச்சுட்டுக்கிறேன். சரி சரி, கஸ்டமர் வர நேரமாச்சு, பார்க்கலாம். அச்சச்சோ 7:30 வருதே. இவன் என்ன இந்த பக்கம் வரான்னு தெரியலையே. ஓ இட்லி கடை ஆரம்பிச்சிட்டாங்களா இவங்க? இப்போ எதுவுமே எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா வேற நின்று இருக்கு. எங்கள் அம்மாவும் ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. கூட்டு கலவானியாக இருக்கிறாங்களே. இருப்போ என்னன்னு பார்க்குறேன் அங்கேயே. ஏம்மா அங்கே பாருங்களேன், உங்கள் பொண்ணு வந்துட்டா. இனி ஒரு கலாட்டா பண்ண போறா போல. நீங்கள் தான் அவளை எப்படியாச்சும் அனுப்பி விடணும். அங்கே நிற்கிறா பாருங்க. இவளுக்கு என்ன இங்கே வேலை? இவ எதுக்கு இங்கே வந்திருக்கா? இரு நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டு அனுப்பிச்சு விட்டுட்டு வரேன். ஏக்கா இன்னைக்கு இவ என்னெல்லாம் பண்ணலான்னு காத்துன்னு இருக்கான்னு எனக்கு ஒன்றும் புரியலக்கா. இருடி எங்கள் அத்தை போதில்ல, எந்த பிரச்சனையும் அவள் பண்ண மாட்டான். எங்கள் அத்தைக்கு பயப்படுவாடி அவ. என்னடி வேணும்? இங்கே வந்திருக்க காலையிலேயே 7:30 மணிக்கு. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும், வீட்டுக்கார ஆஃபீஸ்க்கு அனுப்பணும், அதெல்லாம் விட்டுட்டு காலையில் 7:30 இங்கே வந்துட்டுக்கிறேன். அவள் கடை வச்சிருக்கான்னு பார்த்துட்டு போக வந்தியா, இல்லை எதனா பிரச்சனை பண்ணலான்னு வந்தியா? இன்னைக்கு எதனா பிரச்சனை பண்ணனா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். ஆமாம், பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறீங்க. நான் வந்து உங்களுக்கு கெடுக்கிறதுக்கு. ஏம்மா உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? பெத்த பொண்ணு நான் இருக்க, எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவேன்னு பார்த்தா இங்கே வந்து இட்லி சுட்டுக்குன்னு பிளேட்டு கழுவிக்கின்னு எடுபடி வேலை பார்த்துன்னு இருக்கிறேன். இதுக்கு எனக்கு வந்து ஏதாச்சும் காலையில் ஹெல்ப் பண்ணலாம்ல? கோலம் போடுறதோ சாமான் கழுவுறதோ சோறாக்குறதோ அங்கே வந்து ஏதாச்சும் பண்ணலாம்ல? அதை விட்டுட்டு உன் மருமகளுக்கு உட்காந்து சப்போர்ட் பண்ணின்னு இருக்கிறேன். வர சரியே கிடையாதுமா. ஆமாடி, உனக்கு எல்லாத்தையும் நான் செஞ்சு கொடுத்துனே இருக்கிறேன். நீ ஒன்றும் பண்ணாம மேடம் எனக்கு ஏட்ட சுத்திக்கினே வா. ஒழுங்கு மரியாதையா போய் சமைச்சு ஸ்கூலுக்கு அனுப்புற வழியை பாரு. வந்துட்டா காலையில இங்க. அம்மா இவகிட்ட எதுக்குமா எடுபடி வேலை பார்த்துன்னு இருக்கிற நீ? உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? கால் மேலே கால் போட்டுன்னு உட்காந்து சாப்பிடணும். நீ அவளை அதிகாரம் பண்ணி வேலை வாங்கணும். நீ என்னடானா இப்படி பண்ணிட்டு இருக்க? அவள் தான் உன்னை அதிகாரம் பண்ணி வேலை வாங்கின்னு இருக்கா. உனக்கு கொஞ்சம் கூட வயசாச்சே தவிர அறிவே கிடையாது உனக்குலாம். இங்க பாரு, இன்னும் உனக்கு 2 நிமிஷம் தான் டைம். இங்க இருந்து கிளம்பல, தொடப்ப கட்ட பிஞ்சு போயிடும். மரியாதை கிளம்படி. வந்துட்டா எனக்கு அறிவுரை சொல்றதுக்கு. ஏமா கடகட இட்லி ஊத்தி எடுத்து கஸ்டமர் வர நேரம் ஆச்சு. எங்கள் அம்மாவுக்கு அறிவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நம்ம ஏதாச்சும் பிளான் பண்ணி இந்த கடையை காலி பண்ணுற வழியை பார்ப்போம். எங்கள் அம்மாவை வச்சு ஒரு பிளானும் பண்ண முடியாது. நம்மளே ஒரு பிளான் பண்ணி கடையை காலி பண்ண வேண்டியதான். ஏமா கடையில யாருமா 2 இட்லி
வந்துருக்காங்க போல் தெரியுது, போய் பாருடி. சார் சொல்லுங்க சார், என்ன சார் வேணும் உங்களுக்கு? இட்லி 2 வடை 1 கொடுமா சாப்பிட்றதுக்கு. சரிங்க சார், இதை எடுத்துட்டு வரேன். சரி இந்தாங்க சார் இட்லி. பரவாயில்லையே, நல்லா டேஸ்டா தான் இருக்குது. டெய்லி கடை போடுவீங்களா இல்ல ஒரு நாள்ல போட்டு எடுத்துருவீங்களா? சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? டெய்லி கடை போடுவோம் சார், நீங்களும் டெய்லி வாங்க. அது இல்லம்மா, இந்த இடத்துல யார் கடை போட்டாலும் ஒரே நாள்ல காலி பண்ணிடுறாங்கம்மா. வேணான்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, வேற எங்கனா கடை போடுறாங்க, அதான் கேட்டேன். இல்ல சார், நாங்க டெய்லி போடுவோம் சார். சரிம்மா, எவ்வளவு ஆச்சு காசு? 30 ரூபாய் சார். பரவாயில்ல, ரேட்டு கூட கரெக்டா தான் இருக்குது. ஏம்மா சாப்பிட்றதுக்கு ஒரு தோசை கொடுமா, வடை கொடுமா. அக்கா எனக்கு ஒரு 12 இட்லி 10 தோசை 12 வடை சட்னி சாம்பார் எல்லாமே கொடுங்கக்கா, பார்சல் கொடுங்க. எல்லாருக்கும் எடுத்துன்னு வரேன். ஏக்கா பார்சலே 10 இட்லி 10 வடை 10 தோசை கேட்குறாங்க, சீக்கிரமா ஊத்துக்கா, கடகடன்னு கஸ்டமர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எம்மாடி நான் இட்லி ஊற்றி வச்சுக்கிறேன், நீ போய் பார்சல் கட்டு. அவ ஒருத்தி மட்டும் பண்ணுறது கஷ்டம், நீ ஏஞ்சி போ. சரிங்க அத்தை. ஏன்பா நீ இட்லி தானேப்பா கேட்ட சாப்பிட்றதுக்கு? இந்தாப்பா இட்லி. ஆண்டி சூப்பராக இருக்குது ஆண்டி இட்லி. நான் டெய்லி கடைக்கு வருவேன், எனக்கு எடுத்து வச்சிருங்க. சரிப்பா சரிப்பா, டெய்லி வா, நான் எடுத்து வைக்கிறேன். ஆண்டி எனக்கு பார்சல் கட்டிட்டீங்களா? ருக்கு பார்சல் கட்டிட்டியா? அங்கே என்ன பார்த்துக்கிற வேடிக்கை, சீக்கிரம் வா. ஆங்க்கா கட்டிட்டேன் எடுத்துன்னு வரேன்க்கா. ஆண்டி இட்லிக்கு எவ்வளோ ஆச்சு ஆண்டி காசு? 50 ரூபாப்பா, 4 இட்லி 1 வடை. இந்தாங்க ஆண்டி காசு. அடக்கடவுளே, போகிற போக்க பார்த்தா இவங்க ஒரே நாள் அம்பானி ஆயிடுவாங்க போல் தெரியுதே. கடகடன்னு இவ்வளோ சேல்ஸ் ஆகுதே. நம்ம தான் தப்பு கணக்கு போட்டோம், இது ஓடாதுன்னு நினச்சி. நல்லா ஓடுதே. ஏதாச்சும் பிளான் பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலையே. இந்த ஆளை பார்த்தா ஒரு மார்க்கமாக தான் இருக்கிறான், இந்த ஆள்கிட்ட பேசி பார்ப்போம். ஐயா ஒரு நிமிஷம் நில்லுங்க ஐயா, நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க ஐயா, உங்களுக்கு நான் 1000 ரூபாய் தரேன். ஏமா என்னை பார்த்தா எப்படிமா தெரியுது? லூசாமா நீ, போமா. ஏய் அடியே கருப்பி, நான் சொல்கிறத கேளுடி, உனக்கு 1000 ரூபாய் தரேன். இந்த கடையில் போய் இட்லி சாம்பார் வாங்கி சாப்பிடு, அதில் பல்லி ஒன்று கொடுக்குற போட்டுட்டு சாப்பாட்டில் இருந்துச்சுன்னு சொல்லிடு, மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எம்மாடி தாயே, உன் பேச்ச கேட்டு நான் அடி வாங்க முடியாதுமா, எந்த வேலையா இருந்தாலும் நீயே பார்த்துக்கோ. ஏய் லூஸ் மாதிரி பேசாதடி, 1000 ரூபாய் தரேன்டி, நான் சொல்கிறத மட்டும் பண்ணுடி, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். உன் மேலே யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீ சொல்லிட்டு நீ போயிடுவ, அடி வாங்குறது நான் தானே. உன் மாமியாரும் உன் நாத்தனாரும் போட்டு என்ன அடி அடிச்சிருவாங்க. நான் வரலடி இந்த விளையாட்டுக்கு. ஏண்டி 1000 ரூபாய் தரேன்டி, 5 நிமிஷம் வேலை தாண்டி, 5 நிமிஷத்தில் 1000 ரூபாய் சம்பாரிச்சிருவல. உனக்கு பிடிச்ச பட்டு புடவை அன்னைக்கு ஆன்லைனில் நல்லா இருக்குன்னு சொன்னல, அது எடுத்துக்கோடி. ஆமா ஆமா, அந்த புடவை நல்லா இருந்துச்சு. இவ வேற நம்ம மனசை எப்படியெல்லாம் சொல்லி மாத்துறாளே, என்ன பண்றது? பேசாம பண்ணிடுவோமா? சரி பண்ணுவோம், ஆனா 1000 ரூபாய் பத்தாது, 2000 ரூபாய் கேட்கலாம். சரி நீ சொல்றியே, போனா போட்டோ ஃப்ரெண்ட் ஆச்சே, நான் பண்றேன். ஆனா 1000 ரூபாய் பத்தாது, எனக்கு 2000 ரூபாய் வேணும். நேரம் பார்த்து பழி வாங்குறாளே, வேற என்ன பண்ணி தொலைறது, கொடுப்போம். சரிடி கொடுக்குறேன்டி, முதல்ல கடைக்கு போய் வாங்கிடி. ஏக்கா எனக்கு 2 இட்லி 1 வடை கொடுங்க. இதோ எடுத்துன்னு வரேன். அடியே சீக்கிரம் ஆரம்பிடினா, இட்லியை சாப்பிட்டு இருக்க. ஏய் இட்லி ரொம்ப டேஸ்டா இருக்குடி. உனக்கு 2000 ரூபாய் வேணுமா வேணாவா? வேணும் வேணும், இரு ஆரம்பிக்கிறேன். ஏம்மா இந்த கடையோட ஓனர் யாருமா? இங்க வாங்கம்மா, இந்த சாப்பாடெல்லாம் யார் செஞ்சது? நான் தான் செஞ்சேன். ஏன் என்ன ஆச்சு? வர கஸ்டமருக்கு இப்படி தான் சாப்பாடு போடுறீங்களா? இங்க பாருங்க, தட்டுல பாருங்க எவ்வளவு பெரிய பல்லி இருக்கு. இது கூட தெரியாம சாம்பார் வச்சிருக்கீங்க, எல்லாருக்கும் கொடுத்துருக்கீங்க. எவ்வளவு பேர் சாப்பிட்டுருப்பாங்க காலையில இருந்து? அவங்களுக்குலாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஐயோ இல்லைங்க, நாங்கள் காலையில் செய்யும் போதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. இப்போ கூட நான் பார்த்தேன், எதுவுமே இல்லையா அதில் நான் கொடுக்கும்போது கூட. அப்போ நான் எடுத்துகிட்டு வந்து போட்டேன் இதில். என்னம்மா பேசுகிறீங்க நீங்கள்? உங்கள் சாப்பாடில் தானே இருக்கு. இல்லைங்க, நான் செய்யும் போது எல்லாம் க்ளீனாகவும் சுத்தமாகவும் தான் இருந்துச்சு, எதுவுமே இல்லை. நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு தான் கொடுத்தோம் எல்லாமே. நாங்கள் எல்லாம் சுத்தமாக தான் செஞ்சோம். அப்போ நான் போய் சொல்கிறேன்னா, முதல்ல கடையை காலி பண்ணுங்க இங்கேருந்து. இல்லைனா இப்போ எல்லாரையும் கூப்பிட்டு உங்ககிட்ட வாங்கினவங்க எல்லாரையும் கூப்பிட்டு கடையை காலி பண்ணி வச்சிருவேன், இல்லை போலீஸை கூப்பிடுவேன். நீங்களா கடையை காலி பண்ணுறீங்களா இல்லையா? ஏமா என்னம்மா ஆச்சு? ஏமா இப்படி கத்திட்டு இருக்க? நாங்கள் செய்யும் போது எல்லாம் சுத்தமாக தான் இருந்துச்சு, நீ தான் ஏதோ பண்ணியிருக்க. இவ்வளோ பேர் சாப்பிட்டு போனாங்க, அவங்களுக்குலாம் ஒன்றும் ஆகல, நீ மட்டும் உனக்கு மட்டும் எப்படி இதெல்லாம் வந்துச்சு? நான் எடுத்துட்டு வந்து போட்டேனா? உங்க கடையில தானே இட்லி வாங்கியிருக்கேன், அதில் தான் இருந்துச்சு. எனக்கு என்னமோ ஊ மேலே தான் சந்தேகமா இருக்குது. நீ தான் எடுத்துட்டு வந்து யாரோ சொல்லி இந்த மாதிரி வேலையை பார்க்கலன்னு எனக்கு தோணுது. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. அடக்கடவுளே, எங்கம்மா என்ன கரெக்டாக கண்டுபிடிக்குது? இப்போ நீயா உண்மையை சொல்றியா இல்லை நான் போலீஸை கூப்பிட்டா? ஹலோ, தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு என் மேலே அப்படியே திருப்பி விட்டுறீங்களா? நான்லாம் எடுத்துட்டு வந்து போடல, உங்க சாப்பாட்டில் தான் இருந்துச்சு. நீ இப்படியெல்லாம் சொன்னா இது பண்ண மாட்டேன். இரு தொடப்ப கட்டையை எடுத்துட்டு வரேன். இங்க பாருடி, ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. யார் உன்னை அனுப்பிச்சது? இந்த வேலையெல்லாம் யார் பார்க்க சொன்னது? இப்ப சொல்றியா இல்ல அடி வாங்குறியா? ஏய் கிழவி, நான் பொய்யெல்லாம் சொல்லல, உண்மையாவே அதுல தான் இருந்துச்சு. நீங்க தான் இந்த மாதிரி எல்லாம் போட்டு விக்கிறீங்க கஸ்டமர் கிட்ட. உன்னை அப்படியே விட்டா சரிப்படாது, 4 போட்டா தான் நீ அடங்குவ. ஏய் கிழவி, விடு கிழவி, விடு கிழவி, நான் உண்மையை சொல்றேன், விடு. உன் பொண்ணு தான் இந்த வேலையெல்லாம் என்ன பார்க்க சொன்னா. அவ தான் எனக்கு 1000 ரூபாய் கொடுத்தா. அப்பவே நினைச்சேன்டி அவ தான் இந்த வேலையெல்லாம் பார்த்திருப்பான்னு சொல்லிட்டு. எங்கடி அவ? அங்க பின்னாடி நின்னு இருக்கா. அவ தான் என்கிட்ட காசு கொடுத்து பண்ண சொன்னா. இந்த அடி அடிக்கிறியே, முதல்ல நீ அவளை அடி, என் ஆளை விடு. எவ்வளவு திமிர் இருந்தா இந்த வேலையை பார்த்திருப்ப. எனக்கு அப்பவே சந்தேகம் இருந்துச்சு. நீ காலையிலேயே இந்த பக்கம் வரும்போதே உனக்கு எவ்வளவு சொன்னாலும் உனக்கு புத்தியே வராதுல. வாங்கு, அடி நல்லா வாங்கு.
மா நான்லாம் சொல்லலம்மா, அவள் ஏதோ போய் சொல்லிட்டு போறா. ஏய் வாய் முறி, எல்லா வேலையும் நீ தான் பண்ணேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் எதுவும் பண்ணலன்னு சொல்கிறேன்ல, பெத்த பொண்ணை இப்படி போட்டு அடிக்கிற, அதுவும் அவங்க முன்னாடியே அடிக்கிற. உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இங்க பார், பொண்ணுன்றனால தான் உன்னை அடியோட வர, இல்லைன்னா உன்னை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவேன். இந்த மாதிரி வேலைலாம் பார்த்து நிந்தினா. எப்பா சாமி, இந்த கிழவி என்ன அடி அடிக்குது. ஏம்மா விடுமா, போதும். இன்னொரு வாட்டி இந்த பக்கம் வந்த அவ்வளவுதான், நீ வீட்டுக்கு போ. உன் வீட்டுக்காரங்கிட்ட சொல்லி இன்னும் அவரையும் 4 அடி அடிக்க சொல்றேன். காது பொய்யன்னு கேட்குதே, இந்த அடி அடிக்குதே. எங்கள் அம்மா வரட்டும், வீட்டுக்கு வரட்டும். அதுவும் யார் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திச்சு. ச்சே, மானக்கேடா போச்சே. எம்மாடி, நீ இதுக்கெல்லாம் போய் அழுதுன்னு இருக்காத. நீ போய் வர கஸ்டமரை பாரு. நான் இன்னும் இவ வீட்ல போய் இன்னும் 2 வேலை வெளுத்துட்டு வரேன். சரிங்க அத்தை. ருக்கு கூட இருந்து பாத்துக்கோ. போய் கஸ்டமர் வர நேரம் ஆச்சு, இதெல்லாம் எடுத்து போட்டு சீக்கிரமா வேலையை பாருங்க. எக்கா, நல்ல வேலை உங்க மாமியார் வந்து நம்மளை காப்பாத்துனாங்க. ஆமாடி, அது என்னவோ கரெக்ட் தான்.